ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரீஸ்னு த வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு இசாக்காய் அனிமே அண்ட் நார்மல் இசாக்காய் அனிமே மாரி போகாமல் இந்த அனிமேவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சிருந்ததுனால எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே வேற ஒரு வேர்ல்டை தான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக எந்திரிச்சு வந்து தான் நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல டைலாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கம் ஃபோர்த் வாட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தண்ணி அவன் கையிலேருந்து வருது. இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். கண்டிப்பாக இது ஆஃப்டர் லைஃப் இல்லைன்னு ஒருத்தன் வந்து சொல்லவும் நீங்கள் யாரும் நம்ம ஹீரோ கேட்டா நீ ரியோ மீகரா தானே, என்னை பார்க்க விசிட்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேன்னு சொல்லுவோம், அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் கடவுளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் கடவுள் கிடையாது, பட் உனக்கு புரியுற டேர்மில் சொல்லணும்னா நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவரை ஃபேக் மைக்கேல்னு கூப்பிடலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்ன ரீஎன்கார்னேஷன் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா உனக்கு அந்த லைஃப்ல எந்த மிஷனும்லாம் கிடையாது, இஷ்டப்படி வாழுன்னு சொல்லவும் லைஃப் நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண விரும்புனா நிறைய பேரை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் நீ போக போற வேர்ல்டுல மேஜிக்கும் இருக்கும். மொத்த வேர்ல்டுலயும் வரும் 20% ஆஃப் பீப்புளால மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். நீ கேட்டுக்கிட்டபடி ஃபாரஸ்ட் ஆஃப் ராண்டா உனக்கு சூட்டபிளா இருக்கும். 2 மாசத்துக்கான ஃபுட் சப்ளை, போற வீட்டை சுத்தி பேரியர்ஸ், மான்ஸ்டர்ஸ் ஒன்னு அட்டாக் பண்ணாது அப்படின்னு மைக்கேல் சொல்றான். மான்ஸ்டர்ஸ் என்சைக்ளோபீடியாங்கிற மாதிரி அங்க ஒரு புக் இருக்கு. இது என்ன லாங்குவேஜ்னா எனக்கு தெரியல, ஆனாலும் என்னால ரீட் பண்ண முடியுது நம்ம ஹீரோ பார்த்துட்டு. இப்போ கம் ஃபோர்த் வாட்டர் அக்வா ஹெச்2 சொல்லலாம் கூட இமேஜினேஷன் பண்ணா வாட்டர் வந்துருது. குளிக்கலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா அவன் கையில இருந்து வர தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. சரி ஃபயரை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்றா, பட் அவனால அது முடியல. வாட்டர் தான் நம்ம ஹீரோக்கான எஃபினிட்டி அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லியிருப்பான். ஐஸ் மேஜிக்கோ வாட்டர் எஃபினிட்டிக்குள்ள தானே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஐஸ் பியர் அந்த மாதிரி ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். வாட்டரை கம்ப்ரஸ் பண்ணி H2O மாலிகுல்ஸ்ல இன்னும் ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். நினைச்ச மாதிரியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல படிச்சதையும் மறக்கல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ லென்ஸ் மாதிரி சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தீய வர வைக்கிறான். சூடான தண்ணியில ஒரு வழியா நம்ம ஹீரோ குளிச்சு ஃபர்ஸ்ட் டேவை கம்ப்ளீட் பண்றான். மேஜிக் லைஃப் ரொம்ப ஈஸியாகுதே. நம்ம ஹீரோ அடுத்த நாள் அங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிடும் போது வெறும் 2 மாசத்துக்கு தான் ஃபுட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, பேரியருக்கு வெளியே போய் நானே தான் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டாகணும். ஸோ அட்டாக் மேஜிக் எல்லாம் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணோம் நம்ம ஹீரோ ட்ரை பண்றோம். வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாத அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல, வாட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோ ட்ரை பண்றோம். பட் இதுவும் அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபோர்ஸா இல்ல. மேஜிக் நான் எப்படி யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்டப்போ எல்லாம் இமேஜினேஷன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. திரும்ப நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ண மாதிரியே தண்ணியை ஹீட்டாவோ ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஹீரோ கத்துக்கிட்டான். இப்போ தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணாம டைரக்டா ஐஸ் பியரையே கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். ஐஸ்கல் லேண்ட்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா வாட்டர் போன டிஸ்டன்ஸ்க்கு கூட ஐஸ் போக மாட்டேங்குது. அண்ட் இந்த ஐஸ் கிரியேட் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுக்கு. இதை வச்சுட்டு ஃபாஸ்டா அட்டாக் பண்ண முடியாதுன்னு திரும்ப 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 நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், என்கிட்ட இருக்கிற மானா எல்லாம் ஒரு வேளை காலி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சன்செட் ஆனதுக்கு அப்புறம் சூரிய ஒளி இல்லாம லென்ஸை வச்சு ஃபயரை வர வைக்க முடியல. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஹீட் எதுவும் இல்லாம தூங்குறான். இப்படியே பல நாட்கள் கலந்து போகுது. இன்ஸ்டன்டா ஐஸை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஹீரோ கத்துக்கிட்டான். இப்ப பேரியரை விட்டு வெளியே போய் ஃபுட்டை தேடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அங்க வெட்டுறதுக்காக இருந்த ஒரு கத்திய ஸ்பியர் மாதிரி ஒரு குச்சியில கெட்டி வச்சு அந்த மொத்த இடத்தையும் தேடிட்டு இருக்கும் போது தீப்பொறிய வர வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு கல்லு கிடைக்குது. அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய போர் வந்து நிக்குது. இது லெசர் போர். அந்த புக்ல நம்ம ஹீரோ பார்த்ததுலயே இதுதான் வீக்கஸ்ட் மான்ஸ்டர். இந்த நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறான். இந்த வேர்ல்டுல என்கிட்ட மேஜிக் இருக்கு, என்னாலையும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு அது ஓடி வரும்போது ஐஸை போட்டு வழுக்க வச்சு ஐசக்கல் லேண்ட்ஸ்ல அதுவே வந்து குத்தி இறந்து போகிற மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஃபைட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். இந்த போர் உண்மையிலேயே வீக்கஸ்ட் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா அது டிராகன்ஸ் தான். ஒரு சிட்டியவே அதுங்களால அழிக்க முடியும். கடைசியா ஆக்குமான ஒரு ரேஸ் இருக்கு. இவங்க எல்லாம் ஃபாலன் ஏஞ்சல்ஸ், இவங்களை மட்டும் மீட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே அவனோட லேண்டுக்குள்ளேயே சில விஷயங்களை விளைய வைக்கலாம்னு ட்ரை பண்றான். ஒரு பறவை நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. புக்ல நம்ம ஹீரோ இதை பத்தி படிச்சிருக்கான். இது ஒரு அசாசின் ஹாக் தான். இன்விசிபிள் அட்டாக்ஸ் ஆனா ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணா அது ஒரு வின் மேஜிக் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட்டாக் பண்ணா ஐஸை வச்சு பேரியர் மாதிரி தடுத்துட்டு வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான். நம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். ஐஸை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுவோம். அதுல மோதி அந்த பறவை கீழே விழுந்துட்டு டக்குன்னு மேல பறந்துருது. அதோட ஒரு கண்ணு அடிபட்டுச்சு. நம்ம ஹீரோவை முறைச்சிட்டு அது அங்க இருந்து பறந்து போயிருது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிடணும். அந்த பறவைட்ட இருந்து ஓடுனது இல்ல, நான் எந்த பக்கம் வீட்டுக்கு போகணும்னு மறந்துட்டேன்னு நம்ம ஹீரோ வழி தொலைஞ்சு வேற இடத்துக்கு போய் பார்த்தா அழகே இல்லாத ஒரு நைட்டோ குதிரையோ அங்க நிக்கிறாங்க. ஒரு வழியா நிறைய மான்ஸ்டர்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கான வழியை கண்டுபிடிச்சு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஐஸ்கல் லேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அசால்ட்டா இப்ப நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸை கொல்றான். கடலை கண்டுபிடிச்சு கடலுக்குள்ள எதையாச்சும் எடுக்கலான்னு போய் பார்த்துட்டு பெரிய ஆக்டோபஸ்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். வாட்டர் ஜெட்டை வச்சு இப்ப நம்ம ஹீரோவால பாறையவே கட் பண்ண முடியுது. மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆயிட்டான். தலையே
இல்லாத அந்த நைட்டை வந்து டுல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணி ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கூட ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஐஸ் மேஜிக்கை வச்சு நம்ம ஹீரோ ஷீல்டு மாதிரி அப்பப்போ ப்ரொடெக்ஷனும் பண்ணிக்கிறான். ஃபைனலி இன்னைக்கும் நான் திரும்ப தோத்து கீழே தான் கிடக்குறல்ல. பட் டெய்லி நான் இந்த இடத்துல நைட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டுல்லான் வந்துட்டு அதோட ஸ்வாடை தண்ணி மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் ஐஸாக மாற்றிட்டு அதை நம்ம ஹீரோட்ட கொடுக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை என்ன மாஸ்டர் பண்ண சொல்கிறீங்களா? நம்ம ஹீரோவோ சரின்னு அந்த கத்தியை வாங்கிக்கிறான். பட் நார்மல் ஃபைட்ஸில் நம்ம ஹீரோ அந்த ஸ்பியரை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடி வாங்கின அந்த அசாசின் ஹாக் திரும்பவும் வருது. இது என்ன எவால்வ் ஆயிடுச்சா? ஏன் பிளாக்காக இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஏர் பிளஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. 10 லேயர் ஆஃப் ஐஸ் பாலியா அசால்ட்டா அது உடைக்குது. ஐசக்கல் லான்சன் மொத்தமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது தப்பிச்சுட்டு மேஜிக் நலிஃபிகேஷன் மாதிரி அது ஏதோ ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தா அது தண்டர் மேஜிக்கே யூஸ் பண்ணுவோம். ஹீரோ ஸ்பியர் உடஞ்சிட்டதுனால இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணுறான். அது கழுத்துலேயே நம்ம ஹீரோ ஸ்வாடை கொத்திருந்தான். ஸோ அந்த பறவையும் கீழே விழுது. ஸ்வாட் எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ போகிறான். கண்ணை நான் காயப்படுத்திட்டேன், பதிலுக்கு நீ என்ன பழி வாங்கணும்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காகி வந்திருக்க. பட் நானுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன். உன்னை மீட் பண்ணது நான் க்ரோவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்ன பழி வாங்க ரொம்பவே எவால்வ்லாம் ஆயிருக்க. உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக உன்னை வழியே இல்லாமல் கொள்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுக்கிறான். இப்போ ஒரு டிராகன் மேலே பறந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுது. ஹியூமன் அது கூப்பிடுவோம். உங்களால் பேச முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா. டெலபதி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பரவாயில்ல இன்னும் அது ஒர்க் ஆகுது. இவால்வான ஒரு அசாசின் ஹாக்கிங்க வந்துச்சா பாத்தியான்னு கேட்க, உங்களோட பெட்டா இல்ல எதுவுமா? அங்க ஃபைட் பண்ணோம், அந்த அசாசின் ஹாக் செத்துச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதையே ஒரு நார்மல் ஹியூமனா இருந்து நீ கொண்டுட்டியா? அண்ட் உன்னோட அந்த ஸ்வாடன் கேட்கவும் நம்ம ஹீரோ காமிச்சா ஃபேரி கிங்கே அவர் ஸ்வாட வந்துட்டு கொடுத்துருக்காரா, நீ இம்ப்ரெசிவ் ஹியூமன் தான் அந்த டிராகன் பார்க்க. நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் டிராகனும் பதில் சொல்லுது. தூரத்துல டிராகன்ஸ் கத்தவோ சரியன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினதை நான் என்ஜாய் பண்ணாம அவன் பேர் என்னன்னு கேட்கவோ என்ன ரியான்னு கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றேன். என் பேர் லெவின், அப்புறம் மீட் பண்ணலாம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிளம்புது. கூடயே பேசுவேன் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ பாக்குறேன். அவனோட ஹிடன் ட்ரேட்டை எப்படி நான் பார்க்காம விட்டேன். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு அந்த வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சேன். ரியாவோட ஹிடன் ட்ரேட் அது இட்டர்னல் யூத்தா அப்படின்னு மைக்கேல் பார்க்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இது அனிமேல டைரக்டா காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் இன்டைரக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இம்மார்டல் மாதிரி. அசாசின் ஹாக்கு ரொம்பவே வயசாகி அது இவால்வ் ஆயிருக்கும். அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ இன்னும் குட்டி பையன் மாதிரி யங்காவே தான் இருப்பான். பல வருஷங்கள் போயிடுச்சு, ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் யங்கா தான் இருக்கான். அதுக்கு காரணம் அவனோட இட்டர்னல் யூத்துங்கிற ஹிடன் ட்ரேட் தான். பட் நம்ம ஹீரோவோட தலையை வெட்டினா நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான் தான். அவன் ஒன்றும் இம்மார்டல் கிடையாது, பட் பல ஆயிரம் வருஷங்களுக்கு நம்ம ஹீரோவால் உயிர் வாழ முடியும். இந்த ஒரு விஷயத்த அனிமேல இன்டெரக்டாகவே தான் கதை ஃபுல்லாக காமிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேறு லெவலில் போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.